ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த 6:30 இந்த மாதிரி 6 o'clock மேலே வந்து நம்ம மேலே போனோம்னா இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஃபாக் மாதிரி இருக்கும். இன்னும் கூட இருக்குது. ஆனால் வந்து நல்ல வெயில் வந்துருச்சு. ஆனாலும் வந்து நம்ம ஏரியாவில் காலையில் வந்து கொஞ்சம் பனி இன்னும் இருக்குது. வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு கேமராவில் விழுதுன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து February 11, 2024. இன்றைக்கி வந்து சண்டே காலையில் வந்து 6 o'clock ஏஞ்சி நம்ம வந்து மாடியில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகலாம். எப்படிலாம் இருக்குது, நம்ம கார்டனும் எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கேட்கலடா. கௌசிப்பா மேலே இருக்கிறத ஆனால் கேட்கல. ஏங்க இங்கே பின்னாடி இருக்கிறோம். கேட்கலடா, இங்கே பின்னாடி இருக்கிறோம். காது கேட்கலையா? கீழே போயிடாதுன்றதுக்காக நாங்கள் போகிறோம். கேட்க மாட்டேங்குது. சீனி அப்படின்னு ஜனனி வந்து இன்டர்வியூ பண்ணாங்கண்ணா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அசால்ட்டாக தூக்கி போடணும். இது கூடு கட்டிடுது, கை வச்சா கடிக்கும். ஆமாம், என்ன பண்ணுறது? க்ளவுஸ் போட்டுட்டு தான் பண்ணலாம். க்ளவுஸா வேணாம். இதில் தட்டி விட்டு நல்ல வேலை. நேற்றுக்கு நான் சில இதெல்லாம் பாருங்க எவ்வளோ புல் வளர்ந்துருக்கு மட்டும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் புல் தான் இன்றைக்கி வந்து பிடுங்க போகிறோம். புல் இருக்குதுங்க, புல் இருக்குது, தேவையில்லாத செடிகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இதில் பாருங்கள், இதில் என்ன வெரைட்டி இருக்குது மட்டும். முடக்கத்தான் இருக்குது, துளசி இருக்குது, நிறையா வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து இதில் வந்து இது வந்து சங்குப்பூ செடி, இது வந்து சங்குப்பூ. என்னதுப்பா அது? இதெல்லாம் சும்மா செடி. இல்லை, என்னமோ வெரைட்டி. அதெல்லாம் இல்லை, கீழே ஒன்று வந்து இல்லை அந்த கொடி இல்லை. எதுப்பா இதோ இந்த மாதிரி எல்லாம் கீரை செடி அதெல்லாம் இல்லாத அது சேர்ந்து தான் வரும். வெட்டா கீரை செடிங்க இருக்குதுப்பா, அது வெட்டா வரும்பா. அது சேர்ந்து தான்ப்பா வரும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தொட்டியில் இருக்கிற புல் மற்ற வேஸ்ட்டு செடிலாம் எடுக்கலான்றதுக்காக வந்து நாங்கள் மேலே வந்தோம். கௌசியப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து மேல் மாடியில் 2nd floorல வந்து மிளகா, வத்தல், தனியா அதெல்லாம் வந்து காய வச்சிட்டு இருந்தார். நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோங்க, இங்கே வாங்க கொஞ்சம் வேலை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தார். இதில் இருக்கிற புல் வேஸ்ட்டு செடிலாம் நிறைய வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். கௌசியப்பா வந்து டக்குன்னு அலைச்சலாக வந்து பண்ணுவார். எல்லா செடியும் வந்து டக்குன்னு கிள்ள ஆரம்பித்தார். அதில் வந்து முடக்கத்தான் அதெல்லாம் இருந்துச்சு. வேணாங்க, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்னாலும்
எப்படி ஒவ்வொன்றாவா கிள்ள முடியும் அப்படின்னு டக்கு டக்குன்னு கிள்ள போனார். அதுக்கப்புறம் வந்து வேணவே வேணாம், ஒரு சில செடியெலாம் வேணும்னுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நிதானமாக கிள்ளுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து சங்குப்பூ செடி இதெல்லாம் வந்து மட்டும் எடுத்துட்டோம். முடக்கத்தான் மட்டும் அந்தந்த இதில் வரது அப்படி அப்படியே வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளில் போயிடும், அதால் வந்து நான் அதெல்லாம் மட்டும் நிறுத்திடுங்க அப்படின்னேன். எல்லாத்துலேயும் வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அன்னைக்கு. ஆனால் வந்து எல்லாத்தையும் வந்து சரி அப்டேட் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வந்து நல்ல வெயில். சரி அப்புறமா எடுக்கலாம் ஈவினிங்னு நினச்சி கீழே இறங்கிட்டோம். சங்குப்பூ செடிகள் மானாவரி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால எவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே வந்து அது அப்படியே ஒரு 2-3 கேனில் வச்சு கொடை மாதிரி அப்படியே அழகாக வளர்க்க போகிறோம். இந்த சங்குப்பூ ஒரு காலத்தில் காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் இது ஃப்ரீயாக எல்லாம் இப்போ வந்து எல்லாத்துலேயும் பெருகி போச்சு அது. ஸோ நாங்கள் இது தனியாக வச்சு பக்கெட்டில் வைக்க போகிறோம். இதெல்லாம் வந்து எல்லாம் ஒரு பக்கெட் வந்து பிடுங்க. ஆமாம், மானாவரியாக இருக்குது. அந்த செடியை நாசம் பண்ணிடும். அதெல்லாம் வந்து நம்ம தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா பக்கத்தில் செடி இருந்ததுன்னா அது பிடிச்சி வலிச்சு அழுத்தி அது மேலே உட்காந்துக்கும். அதனால தான் தனியாக வளர்க்கணும். அதே மாதிரி முடக்கத்தான் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடக்கத்தானும் வந்து ஒரு காலத்தில் வந்து செடி நிறைய இருந்துச்சு நம்ம வீட்டில். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் காயம் வந்து காஞ்சிருச்சிங்க பாருங்கள். இப்போ முடக்கத்தான் சங்குப்பூவோட ஆக்கிரமிப்பு தான் இந்த மாடியில் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து பிரித்து அதுக்குன்னு ஒரு வீடு கொடுத்துருவோம். லகாசி அதுக்குன்னு ஒரு இடம், அதோட வீடு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்னோட முடக்கத்தான் கிள்ளிட்டாங்க பாரு. நீ திருட்டு பையன், எனக்கு தெரியும். வேணும்னே பிளான் பண்ணியே. இப்போ எடுத்துட்ருக்கிறார் பாருங்க. அந்த இதில் வந்து குளவி வந்து 2 சுற்றிட்டு இருந்தது. அது வேற பயமாக இருந்துச்சு. நல்ல வேலையை வந்து நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் ஏறி வந்ததும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கு இல்லைங்கன்னா 2 சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க மாட்டேருக்குது. நாங்கள் என்ன நினச்சோம், சரி கூடு கட்டிருக்குமோ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து குச்சியில் வச்சு தட்டி பார்த்தோம்னா அது ஏதாவது மண் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு இருந்தார் கௌசியப்பா. அப்பா ஓ அடடா அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். மண் எடுத்துகிட்டு போதா இல்லை சும்மா உட்காந்து ஏதாவது பண்ணுதா தெரியல. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஓட்டி விட்டாலும் வந்து அடுத்த கேனுக்கு அடுத்த பக்கெட்டுக்கு போதை தவிர வெளியே போக மாட்டேங்குது. எங்களுக்கு வேறு பயமாக இருக்குது, எங்கே நம்மளை பிடிச்சி பிடிங்கிடுமோன்னு. அதுக்கப்புறம் எப்படியோ துரத்தி விட்டு அப்புறம் வந்து அந்த கேன்லாமும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணோம். நம்ம எதை கிள்ள வேணான்னு சொல்கிறோமோ அதை பொறுப்பாக கிள்ளிடுவார் கௌசியப்பா. அலைச்சல் கீரைங்கெல்லாம் வந்து 2-3 கிள்ளிட்டார். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்து இங்கேயே வச்சிடலான்னு வச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பக்கெட்டில் வந்து சங்குப்பூ செடியெலாம் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து ஏன் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுனால வந்து அதை வந்து இந்த 2 பக்கெட்டில் வச்சோம். நம்ம வந்து அழகாக வந்து சூப்பராக அதை வந்து கொடி பண்ணலாம். அதெல்லாம் இதில் வச்சிட்டோம். அதெல்லாம் சங்குப்பூ செடி வந்து சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அழகாக வந்து நம்ம ஷேப் பண்ணி கொடி பண்ணலான்னு நாங்கள் வந்து வச்சுருக்குறோம். அது வளர வளர வந்து நம்ம வந்து அழகு பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் இதை மைக் மாட்டிடுறோம், ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் வேணும். நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா இந்த செடியெலாம் பிடுங்கிட்டு வந்துட்டோம். வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க, சங்குப்பூலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது தனியாக ஒரு பக்கெட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து 2 பக்கெட்டில் வந்து வச்சாச்சு செடியை. அது நாங்கள் வீடியோ எடுக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். அதே மாதிரி இந்த இதெல்லாம் கூட எல்லாம் மற்ற இதிலெல்லாம் வளர்ந்தது. இதையும் அதாவது துளசி செடி இதையும் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எங்கே வைக்கிறதுக்காகனா வீட்டு முன்னாடி வைக்கிறதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏய் பட்டர்ஃப்ளை பாரு, எடு டக்குன்னு. போஸ் கொடுக்குது அழகா. பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் தேன் குடிக்கிறது தெரியும்ல, கிட்ட கொஞ்சம் கொண்டு போயிடும், அது ஓடிக்கும். என்ன ஆட்டம் காட்டுது. ஏய் பூவில் குடிடி, அதில் தான் இருக்கும் தேன். அரும்பில் போய் உட்காரு, அது தேடுது. தெரியாதவளை இது இருக்குது, பூ எங்கே இருக்குன்னு தேடுது. லூசு பக்கி.
இப்போ நீ கிளவெல்லாம் உட்காந்துரு, உன் குச்சி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஏன் டாபிக் ஆமாம், திருப்பி வந்து இது வந்து வீட்டில் என்ன சைடில் அதெல்லாம் வைக்கிறதுக்காக வந்து இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோ பொதுராக இருந்துச்சு துளசி செடிலாம். அப்புறம் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், ஐயோ ஏன்னா அதுக்கு ரொம்ப வருஷம் இருந்ததா, அதனால வந்து அது செத்துருச்சு. இதுவாகல ரொம்ப வருஷம் ஒரே செடியாக இருந்ததுனால அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்டாக ஆயிடுச்சு. இப்பவும் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து நாய், குட்டி நாய்ங்கெல்லாம் அது வந்து எல்லாம் நோண்டி ரகலை பண்ணி வச்சிருச்சு. மேலே இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்தோம் அங்கே வைக்கலான்னு. கேட்போம், அதனால அது கொஞ்சம் இப்போது அவ்வளோவா இல்லை செடி, அதனால் மேலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்காக இதை கலெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய வேலை ஆஸ் யூஷுவல். நான் வந்து நிறைய R&Dலாம் பண்ணுவேன் இதை வச்சுட்டு. இது வந்து குரோட்டன் செடி. இது வந்து சைடில் அப்படியே ரொம்ப எக்ஸஸாக அப்படியே வளர்ந்து தொங்கிட்டு இருந்ததா, சரியா அது வேஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் நான் இதை. சரி கீழெல்லாம் நிறைய இருந்ததா, ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, இதை வந்து பாட்டிலில் போட்டு தண்ணியில் போட்டு வளர்றதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு R&D பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வருமா இல்லையான்னு தெரியல. தண்ணி நிறைய நான் பாட்டில்லாம் இதுக்காக தான் வீட்டில் அங்கங்கே வந்து செடி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் பாட்டில்லாம் ஒன்று இருக்கும், நான் அது காமிக்கிறேன் உங்ககிட்ட. அதெல்லாம் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் கழுவிட்டு. சரி செடி போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அழகாக இருக்குன்னு வச்சுருக்கேன் கிளாஸ் பாட்டில்ஸு. சரி அதில் வந்து போட்டு பார்க்கலாம், சும்மா வச்சு பார்க்கலாம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு R&D பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். நீங்கள்லாம் வேறு க்ளீனிங் ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இலை கொட்டுது இந்த பக்கம். அது மொத்தம் இந்த பக்கம் சாஞ்சிருக்கும், வந்து எல்லாம் இந்த பக்கம் கொட்டுது. க்ளீன் பண்ணவே கஷ்டமாக இருக்குது உள்ளே போய். அதில் வந்து இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தான், கார்டன் க்ளீனிங் ஒர்க். பட்டர்ஃப்ளை, இன்னொரு பட்டர்ஃப்ளைடா இது? அதே தான் நினைக்கிறேன். இல்லை ஓரம் வந்து தேன் குடிக்குது. இதுக்கு வந்து பாரு ஓரத்தில் வேலை வந்து நம்ம வீட்டுலாம் வந்து பஞ்சமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். குருவிங்களுக்கு பாருங்க சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். குருவிங்க, பேர்டுங்க, வித்தியாசமான பேர்டுங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு கோழிகள், நாய்கள் எல்லாமே வந்து பஞ்சமே கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ குட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து அப்டேட் வீடியோவும் வந்து இதோட போடலான்னு தான் நினச்சோம். ஈவினிங் போய் நம்ம வந்து வீடியோ எடுக்கலான்னு நினச்சோம். வந்து அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்புற அலைச்சலில் வந்து எங்களால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக வந்து நான் வந்து அப்டேட் வீடியோ போடுறேன், கார்டன் அப்டேட் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.